நாடளாவிய ரீதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 1347 மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 4,55,405 குடும்பங்களைச் சேர்ந்த 16,14,790 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் அதிகளவான அனர்த்தங்கள் பதிவாகியுள்ளன. டிட்வா புயலினால் 971 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 40,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக வீடமைப்பு மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார். சேதமடைந்துள்ள வீடுகள் தொடர்பில் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளதாக அவர் கூறினார். வெள்ளத்தினால் 2,73,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது. இதனால் 20 மாவட்டங்களில் உள்ள 1,53,000 விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் தலைவர் பிரேமஸ்ரீ ஜாசிங்கா தெரிவித்தார். இதனிடையே டிட்வா புயலினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மேலும் கூறினார். திருகோணமலை மோதூர் பகுதி தொடர்ந்தும் 4வது நாளாகவும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனிடையே பாலக்குடா பாவி நிரம்பியுள்ளதால் கம்பளை மேல் செயலக பிரிவில் உள்ள பாலக்குடா கிராமம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குறித்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர். குறித்த பகுதியில் உள்ள மக்கள் கடந்த சில நாட்களாக கம்பளை போதனா வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். கம்பளை குருந்துவத்த பகுதியின் பல இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவினால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களாக தடைப்பட்டிருந்த குறித்த வீதியை ராணுவத்தினர் தூய்மைப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே பதுளை பசறை பிரதான வீதியின் பல இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவுகளால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளினால் குறித்த வீதிகள் தூய்மைப்படுத்தப்படுகின்றன. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு, சம்மாவஜா தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 83 குடும்பங்களைச் சேர்ந்த 256 பேர் கிண்ணியா அல்ஷபா மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கிண்ணியா ஆலங்கேணி விநாயகர் மகா வித்தியாலயத்திலும் ஈச்சந்தீவு விபுலானந்தா வித்தியாலயத்திலும் இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கடுகண்ணாவு பகுதி போக்குவரத்துக்காக மீள திறக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கட்டுப்பாடுகளுக்கு அமைய இந்த வீதி திறக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை மாத்திரம் இந்த வீதி திறக்கப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வீதி ஒரு வழி போக்குவரத்துக்காக மாத்திரம் திறக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டம்பி தெரிவித்தார். இதனிடையே அனைத்து நிலைமைகளினால் இடையூறுக்குள்ளான 176 வீதிகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளன. ஏனைய வீதிகளை வழமைக்கு கொண்டு வரும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிமல் கண்டம்பி கூறினார். இதனிடையே முப்படையினரும் இந்திய ராணுவத்தினரும் கடந்த 27ஆம் தேதி முதல் நேற்று வரை அனர்த்தத்துக்குள்ளான 31,057 பேரை மீட்டுள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ தெரிவித்தார். கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் இன்று வரை அனர்த்தத்துக்குள்ளான 27,776 பேர் இராணுவத்தினரினாலும் 1,378 பேர் கடற்படையினராலும் 1,903 பேர் இலங்கை விமானப்படையினராலும் மீட்கப்பட்டுள்ளனர். அதற்கமைய அனர்த்தத்துக்குள்ளான 31,057 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அதற்காக விமானப்படைக்கு சொந்தமான 8 ஹெலிகாப்டர்களும் Y12 ரக 3 விமானங்கள், 2 பீச் கிராஃப்ட் விமானங்கள், இந்திய விமானப்படைக்கு சொந்தமான MI-17 ரக
ரக விமானங்கள் இரண்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்று நுவரெலியா மாவட்டத்தின் கொத்மலை, ரம்போடை, மீமுரி, கம்பலை, நாவலப்பிட்டிய உள்ளிட்ட பல பகுதிகளில் கமாண்டோ படையினரால் 288 பேர் மீட்கப்பட்டுள்ளனர்.